Good evening. I would like to welcome all of you for this Wednesday evening devotion. Let's start it with a word of prayer. Father, thank you for this wonderful time that we can go through your word, Father, because, Lord, your word gives us freedom. When we live by your word, God, we become free from our sins. தேவனே உம்முடைய வார்த்தைகள் கர்த்தாவே எங்களுடைய இருதயத்திற்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே என்ன மாதிரியான கஷ்டத்திற்குள் நாங்கள் உட்பட்டாலும், என்ன மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டாலும், கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கின்றது, சமாதானத்தை கொடுப்பதாக இருக்கின்றது, ஆறுதல் கொடுப்பதாக இருக்கின்றது. இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளுக்குள் நாங்கள் செல்லும் பொழுது எங்களுடைய இருதயத்தை திறந்து வைக்க எங்களுக்கு நீர் உதவியருளும். உம்முடைய வார்த்தைகளின்படி நடப்பதற்கு எங்களுக்கு நீர் உதவியருளும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதம் நம்ம 1 மற்றும் 2 ராஜாக்கள் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சில சமயம் 1 மற்றும் 2 ராஜாக்கள் நம்ம படிக்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம், ஒன்றுமே புரியவே இல்லையே, ஏன் இந்த ராஜாக்கள் பற்றி இங்கே சொல்லியிருக்கு. நான் நாளாகமும் புக்கும் படிக்கிறேன், கிரானிக்கல்ஸில் பார்க்கக்கூடிய சில ராஜாக்கள் இங்கேயும் வராங்க. ஒரு குழப்பமாக இருக்கு, ஏன் இதையே திருப்பி திருப்பி வரணும், ஒரே விஷயங்கள் எதுக்காக திருப்பி வரணும் அப்படின்னு நமக்கு சில நேரங்களில் அது குழப்பக்கூடியதாக இருக்குது. பட் த திங் இஸ், காட்ஸ் வேர்ட் இஸ் ஆல்வேஸ் ரிச். Sometimes it becomes a little difficult to figure out things, but once when we get it, it is really awesome. என்ன டிஃப்ரென்ஸ் கிரானிக்கல்ஸ்க்கும் கிங்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ராஜாக்கள் புத்தகத்துக்கும் நாளாகம புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பார்க்குறோம், நிறைய நல்ல ராஜாக்களும் இருக்காங்க, கெட்ட ராஜாக்களும் இருக்காங்க. ராஜாக்கள் புக்கில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் பேர் மட்டுமே நல்ல ராஜாக்களாக இருந்தாங்க, நிறைய கெட்ட ராஜாக்கள் இருக்காங்க. ராஜாக்கள் புக்கு பார்க்கும் பொழுது அது பிணை கைதிகளாக இஸ்ரவேல் மக்கள் யூதா மக்கள் பாபிலோனுக்கு போவதற்கு முன்பாக எழுதப்பட்டதாக ராஜாக்கள் புத்தகம் இருக்கு. நாளாகம புத்தகம் பார்க்கும் பொழுது அந்த கேப்டிவிட்டியிலிருந்து திரும்பி வந்த பின்னால், பிணை கைதிகளாக இருந்து திரும்பி வந்த பின்னால் என்ன நடந்தது அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடியதாக இந்த நாளாகம புத்தகம் இருக்கு. ராஜாக்கள் புக்கு பார்க்கும் பொழுது அது தீர்க்கதரிசிகளுடைய கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டதாக இருக்கு. எலிசா இந்த மாதிரியான தீர்க்கதரிசிகள் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மையப்படுத்தி எழுதப்பட்டதாக இருக்கு. ஆனால் கிரானிக்கல்ஸ் நாளாகம புத்தகம் பார்க்கும் பொழுது அது ஒரு ஆசாரியனுடைய கண்ணோட்டத்திலிருந்து எழுதப்பட்டதாக இருக்கு. ராஜாக்கள் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது அதில் வடதேசமாக இருந்த இஸ்ரவேல் தேசம், அதில் இருக்கக்கூடிய ராஜாக்களும் நிறைய வராங்க. யூத தேசத்திலிருந்து வரக்கூடிய ராஜாக்களும் இருக்காங்க. ஆனால் நிறைய வடதேசத்து ராஜாக்களை குறித்து பேசக்கூடியதாக ராஜாக்கள் புத்தகம் இருக்குது. ஆனால் நாளாகம புத்தகம் பார்க்கும் பொழுது அது முற்றிலுமாக அந்த வடதேசமாக இருக்கக்கூடிய அந்த நாட்டை விட்டுட்டு தென் தேசமாக இருக்கக்கூடிய அந்த யூதா தேசத்தை குறித்து, அதனுடைய ராஜாக்களை குறித்து அது பேசக்கூடியதாக இருக்கிறது. என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜாக்களை விட எனக்கு நாளாகம புத்தகம் படிக்கிறது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, நாளாகம புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் வருது. லைக் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய ஆராதனை, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பாடகர்கள், அங்கே என்ன மாதிரியான ஆராதனைகள் நடந்தது, விக்கிரக ஆராதனை மேலே எந்த அளவுக்கு வெறுப்பு உள்ளவங்களாக இருந்தாங்க, அந்த மாதிரியான காரியங்கள் அதில் தெளிவாக காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. மேலும் நாளாகம புத்தகத்தை பார்க்கும் பொழுது தேவன் ஒரு
தேசத்துக்கான தேவன் மட்டும் கிடையாது, அவர் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் தேவனாக இருக்கிறார். அவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவு எவ்வளவு முக்கியம். தேவனை ஏத்துக்கிறது மட்டும் கிடையாது, தேவனை ஏத்துக்கும் பொழுது அது அற்புதமாக இருக்குது. ஆனால் அவரை நம்ம ரிஜெக்ட் பண்ணும் பொழுது, அவரை மறுதளிக்கும் பொழுது வாழ்க்கை எவ்வளவு மோசமாக ஆகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதா இருக்கு. தேவனை ஏற்றுக்கொள்வது எளிதான ஒரு காரியமான தேவனை ரிஜெக்ட் பண்ணுவது, தேவனை மறுதளிக்கிறது ஒரு கடினமான காரியம். அதனுடைய பின்விளைவுகள் கடினமாக இருக்கும் அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் தனிப்பட்ட முறையில் தேவைப்பட்டார். அதே மாதிரியாக இன்னைக்கு இந்திய தேசத்துக்கு நிச்சயமாக தேவன் நம்முடைய ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தேவைப்படக்கூடியவராக இருக்கிறார். நம்ம இந்த ராஜாக்கள் புத்தகத்தை பார்க்கும் பொழுது, அது ஆரம்பிக்கும் பொழுது அற்புதமாக ஆரம்பிச்சது. சவுல் ராஜால ஆரம்பிச்சு தாவீது, சாலமன், அது வரைக்கும் அது ஒரே ஒரு பெரிய ஒரு ராஜாங்கமாக, ஒரு அற்புதமான ராஜ்யமாக இருந்தது. ஆனால் சாலமனுக்கு அப்புறமாக அது இரண்டாக பிரிந்தது. 10 கோத்திரங்கள் அவை சேர்ந்து அது வடதேசமாக மாறிச்சு. ரெகோபோவாம் காலத்தில் 2 கோத்திரங்கள் மட்டும், யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும் சேர்ந்து அது தென் தேசமாக, யூதா தேசமாக அது மாறினது. யூதா தேசத்தில் பார்க்கக்கூடிய சில ராஜாக்கள் நல்லவர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், ராஜாக்கள் புத்தகத்தில் அங்கே it gives the facts of the history, but when you look at the chronicles, it shows the philosophies of the history. ராஜாக்கள் புத்தகம் என்ன நடந்தது அப்படிங்கிறத காமிக்கிறதா இருக்கு. நாளாகம புஸ்தகம் பார்க்கும் பொழுது ஏன் நடந்தது அப்படிங்கிற ஒரு காரியத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ மேலும் பார்க்குறோம், ஒரு கான்செப்டை நம்மளால் இதில் பார்க்க முடியுது. ஒரு விஷயத்தை நம்மளால், ஒரு கொள்கையை நம்மளால் இதை பார்க்கும் பொழுது புரிஞ்சிக்க முடியுது. ராஜாக்கள் புத்தகத்தை பார்க்கும் பொழுது என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ராஜாக்கள் புத்தகத்தில் மட்டும் கிடையாது, நியாயாதிபதிகள் புத்தகத்திலையும் ஒரு விஷயத்தை பார்க்குறோம். என்ன விஷயம் பார்க்குறோன்னா, ஏதாவது ஒரு ராஜ்யம் ஆரம்பிக்கும் பொழுது அது நிறைய ஒரு பலத்தோட, வல்லமையோட ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் நாட்கள் போக போக அதுக்கப்புறம் there is struggle, ஒரு போராட்டம் நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு புயல் வரக்கூடியதாக இருக்கிறது. So any kingdom that was started, that's how it was. It was started off with great power, and there was struggle, and then there was storm. So even when Martin Luther started off the Protestant movement, initially there was a lot of power and a lot of strength, and then there was struggle and there was storm. When ICOC started, it spread in 176 countries. It was very strong. அதுக்கு பின்பாக போராட்டங்கள் நிறைய வந்தது, அதற்கு பின்பாக புயல் நிறைய வரக்கூடியதாக இருந்தது. ஸோ இது எதை காமிக்குது அப்படின்னு சொன்னால், கிங்டம் முக்கியம் கிடையாது, கிங் தான் ரொம்ப முக்கியம். Credit does not go to the kingdom, credit goes to the king. It is God who makes everything possible. It is because of God we exist. It's because of God whatever happens. So credit should be given to God. So தேவன் ஒரு விதத்திலையும் நமக்கு அநீதி செய்யக்கூடிய தேவனாக இல்லை. ஸ்ட்ராங்காக இருக்கோமா, ராஜ்யம் ஸ்ட்ராங்காக இருக்கா, தேவனால தான் நடக்கக்கூடியதாக இருக்கு. போராட்டங்கள் வருதா, தேவன் அதை அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார். புயல் வருதா, தேவன் அதை அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலும் தேவன் இன்வால்வ் ஆகிறார். எல்லா சூழ்நிலையிலும் தேவன்
எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறோன்னா, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில் அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கக்கூடியவராக இருக்கார். அவர்கிட்ட சுத்தமாக பாரபட்சம் கிடையாது. There's no partiality, there's no favoritism with it. God loves everyone equally. இந்த காலகட்டத்தில் கூட கொரோனா இருக்கிற இந்த பீரியடில் நிறைய விஷயங்கள் நடக்கிறத பார்க்குறோம். நிறைய பேர் இறக்கிறத பார்க்குறோம். நிறைய பேர் இந்த வியாதினால் அஃபெக்ட் ஆகிறத பார்க்குறோம். ஆனால் ஒரு விஷயத்தை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கலாம். என்னென்னா, தேவன் அவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ராஜாக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆக்சுவலாக தேவன் ராஜாக்கள் வருவாங்க அப்படிங்கிறத உபாகம புத்தகத்திலேயே சொல்லியிருக்கார். உபாகம புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. தேவன் அந்த ராஜாக்கள் வரும் பொழுது அவங்க தேவனுடைய சட்டத்தை அவங்க ஒரு தடவை எழுதணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த மாதிரியாக ராஜாக்கள் வந்தாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ராஜா சாலமன். போன வாரம் நம்ம சாலமனை குறித்து ஒரு விஷயம் பார்த்தோம். இந்த வாரம் இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய வாரங்கள்லையும் நம்ம சில ராஜாக்களை குறித்து பார்க்க போகிறோம். ஸோ சாலமன் ராஜாவை பார்க்கும் பொழுது அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாதவராக இருந்தார். தேவன் சொன்ன விஷயம் என்ன? ராஜாக்கள் நிறைய சொத்துக்களை சேர்க்கக்கூடாது, நிறைய செல்வங்களை சேர்க்கக்கூடாது. ஆனால் சாலமன் ராஜா பார்க்கும் பொழுது நிறைய செல்வங்களை சேர்க்கக்கூடியவராக இருந்தார். தேவன் சொன்னார் ராஜாக்கள் அவங்க நிறைய குதிரைகளை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் சாலமன் ராஜா நிறைய குதிரைகளை வச்சுட்டு இருந்தார். தேவன் சொன்னார் ராஜாக்கள் நிறைய பெண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, நிறைய மனைவிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் சாலமன் ராஜா பார்க்கும் பொழுது நிறைய பேரை திருமணம் செய்யக்கூடியவராக அவர் இருந்தார். ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை அற்புதமாக ஆரம்பிக்கக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரி ராஜாக்கள் புத்தகம் பார்க்கும் பொழுது சாலமன் ராஜா ஒரு வல்லமை நிறைந்த ஒரு ஸ்ட்ராங்கான ராஜாவோடு ஆரம்பிக்கக்கூடியதாக இருந்து ஜெரக்காயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடைந்த நொறுங்கின பலவீனமான ஒரு ராஜாவோடு முடியக்கூடியதாக இருக்கிறது. சாலமன் கிட்டேருந்து நம்ம சில விஷயங்களை இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2-11 வரை இருக்கக்கூடிய வசனங்களை பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 1 Kings chapter 2 verses from 2 to 11. இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டேவிட் சாலமனுக்கு சில காரியங்கள் செய்ய சொல்லி சொல்கிறாரு. அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான காரியம் அங்கே யோவாப் அப்படிங்கிற ஒரு படைத்தளபதி இருந்தார். அவர் நீதியான விஷயத்தை செய்யலை. அவரால் அவருடைய அதற்கு முன்பாக இருந்த படைத்தளபதிகள் அவங்க அழிக்கப்பட்டாங்க. சாலமன் ராஜாவாக ஆகும் பொழுது அவருக்கு அநேகமாக ஒரு 12 15 வயது வரை இருக்கலாம், இல்லைனா அதிகபட்சம் 20 வயது வரை அவருக்கு இருக்கலாம். அதற்கு பின்பாக பார்க்கும் பொழுது சாலமன் ஆக்சுவலாக அவர் மூத்த மகன் கிடையாது. தேவன் மூத்த மகனாக இருப்பவர்களை மட்டும் தேர்ந்தெடுப்பது கிடையாது. தேவன் யாரை வேண்டுமானாலும் ராஜாவாக தேர்ந்தெடுக்கலாம். யோவாபு பார்க்கும் பொழுது முதல் விஷயம் அவருடைய கைகள் இரத்தத்தினால கரை படிந்திருந்தது. 2வது விஷயம் அவர் தாவீதை அவமரியாதை செய்யக்கூடியவராக இருந்தார். அதற்கு பின்பாக தேவன் 3வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தேவன் சாலமனுக்கு தோன்றி அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சாலமன் ஞானம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஆளாக இருக்கலாம். யூ மே பி ஸ்மார்ட், யூ மே பி பிரில்லியன்ட், யூ மே பி வெரி டேலண்டட், யூ மே ஹாவ் சம் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஆல்சோ. பட் த ப்ராப்ளம் இஸ் இஃப் யூ டோன்ட் hold on to obedience to God, all your talents will get wasted. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட திறமை இருந்தாலும் சரி,
தேவனுக்கு கீழ்ப்படினோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய இருதயத்தில் ஆழமாக இல்லை அப்படின்னு சொன்னால், உங்களுடைய டேலண்ட்டு, உங்களுடைய கிஃப்ட்டு எல்லாமே வீணான ஒன்றாக ஆகிவிடும். அதற்கு ஒரு மதிப்பும் இருக்காது. அந்த திறமைகளை கூட காலப்போக்கில் நீங்கள் இழந்து விடக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உபாகம புத்தகம் சொல்லுது 8வது அதிகாரத்தில், உங்களுக்கு அந்த செல்வங்களை சேர்க்கக்கூடிய அந்த திறமை தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே தேவனிடத்தில் இருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஸோ நம்முடைய திறமைகளை எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய திறமைகளில் நம்ம வளரக்கூடியவர்களாக இருப்போம். ஸோ சாலமனுக்கு ஒரு அற்புதமான ஞானம் இருந்தது. ஆனால் கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் வளரவே இல்லை. அந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படின்னு சொன்னால், உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு ரகசியமான ஒப்பந்தம். There should be a secret pact with God. God, I surrender. Whatever you say, I surrender. நான் உங்களுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய போகின்றேன் என்பதுதான் அந்த 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 கீழ்ப்படிதல் அப்படிங்கிற விஷயமா இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் அப்படியே அடிப்பணிய போகிறேன். அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சாலமன் பார்க்கும் பொழுது, அவர் ஆரம்பிக்கும் பொழுது தேவன் அவருக்கு நிறைய ஞானத்தை கொடுத்துருந்தாரு. தேவன் தான் அவருக்கு ராஜ்யத்தை கொடுத்துருந்தாரு. ஆனால் சாலமன் நினைச்சாரு, என்னுடைய ராஜ்யத்தை நான் பெருசாக்கணும். I want to establish my kingdom. அதை எப்படி பண்ணுறேன்? I want to get married to foreign women, pagan women. அந்த மாதிரியாக அவருடைய ராஜ்யத்தை விஸ்தரிக்கிறதுக்காக அவர் ஃபாரின் விமனை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். So he wanted to do things on his own way. And he forgot that it was God who gave him the wisdom. So then he turns a blind eye to the paganism. அந்த நாட்டுக்குள்ள இவர் இந்த ஃபாரின் விமனை கல்யாணம் பண்ணதுனால அந்த நாட்டுக்குள்ள வந்த அந்த பலவிதமான விக்கிரக ஆராதனை, பலவிதமான புறவினத்தாருடைய அந்த அந்த மோசமான பாவங்கள் எல்லாவற்றையும் புறக்கணிக்கக்கூடியவராக இருந்தார், கண்டுக்காதவராக இருந்தார். நாட்கள் போக போக அவருடைய வாழ்க்கையில் அந்த பேகன் காட்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மற்ற தேவர்களை, அந்நிய தேவர்களையும் அவர் ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார். அதற்கு பின்பாக இதனால என்னாச்சு அப்படின்னு சொன்னால், சாலமனுக்கு அப்புறமாக ராஜ்யம் இரண்டாக பிளக்கப்பட்டு 10 கோத்திரங்கள் வேறொருவரிடம் போனது. 2 கோத்திரங்கள் மட்டும் தாவீதினுடைய பரம்பரைக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள், 1 Kings chapter 3 verse 3. 1 Kings chapter 3 verse 3. It says, Solomon showed his love for the Lord by walking according to the instructions given him by his father David, except that he offered sacrifices and burned incense on the high places. So that's how it started. He had wisdom, he was obeying all the instructions, but there was one small disobedience. He was offering sacrifices at the high places. One disobedience. It started off with one disobedience. 1 Kings chapter 4 verses from 29 to 31. 1 Kings chapter 4 29 to 31. It says, God gave Solomon wisdom and very great insight and a breadth of understanding as measureless as the sand on the seashore. Solomon's wisdom was greater than the wisdom of all the people of the east and greater than all the wisdom of Egypt. He was wiser than anyone else, including Ethan the Ezrahite, wiser than Haman, Calcol, and Dada, the sons of Mahol, and his fame spread to all the surrounding nations. His wisdom was measureless. His wisdom was greater than anybody else. That's how he was. Then let's see what happened in 1 Kings chapter 11. 1 Kings chapter 11. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1 லிருந்து 6 வரை இருக்கக்கூடிய வசனங்களை பார்ப்போம்.
ஒன்று ராஜாக்கள் 11 1 வரைக்கும். King Solomon, however, loved many foreign women besides Pharaoh's daughter, Moabites, Ammonites, Edomites, Sidonians, and Hittites. They were from nations about which the Lord had told the Israelites, "You must not intermarry with them, because they will surely turn your hearts after their gods." Nevertheless, Solomon held fast to them in love. He had 700 wives of royal birth and 300 concubines, and his wives led him astray. As Solomon grew old, his wives turned his heart after other gods, and his heart was not fully devoted to the Lord his God, as the heart of David his father had been. He followed Ashtoreth, the goddess of the Sidonians, and Molech, the detestable god of Ammonites. So Solomon did evil in the eyes of the Lord. He did not follow the Lord completely, as David his father had done. Let's read verse 9. The Lord became angry with Solomon because his heart had turned away from the Lord, the God of Israel, who had appeared to him twice. Let's read from 11 to 13. So the Lord said to Solomon, "Since this is your attitude, and you have not kept my covenant and my decrees, which I commanded you, I will most certainly tear the kingdom away from you and give it to one of your subordinates. Nevertheless, for the sake of David your father, I will not do it during your lifetime. I will tear it out of the hands of your son. Yet I will not tear the whole kingdom from him, but will give him one tribe for the sake of David my servant, and for the sake of Jerusalem, which I have chosen." Having wisdom doesn't guarantee anything. We should know to differentiate between good and evil. Everything comes from the obedience that we have towards God. நம்முடைய கீழ்ப்படிதலை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. நன்மையும் தீமையும் பிரிக்க நமக்கு தெரியணும். ஞானத்தை நம்ம உபயோகிக்கலைன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருக்க முடியும் அப்படின்னா நம்ம தேவனுக்கு கடைசி வரைக்கும் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய ஞானத்துக்கு உபயோகம் இருக்கும். நம்முடைய திறமைகள் வளரக்கூடியதாக இருக்கும். அந்த திறமைகள் தேவனுக்காக உபயோகிக்கப்படக்கூடியதாக இருக்கும். சாலமன் அற்புதமாக ஆரம்பித்தார், ஆனால் அற்புதமாக முடிக்கல. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மலாம் அற்புதமாக ஆரம்பிச்சிருக்கிறோம், அற்புதமாக முடிக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஒரு ஜெபத்துடன் நம்ம இந்த ஆராதனையை முடித்துக்கொள்வோம். ஜெபிப்போம். Father, we are so grateful, God, to look at the history of the kings, to see, Lord, what they have gone through. It started off with great strength, but as days went by, Lord, Father, there were struggles, there was storm, it became weak. But Lord, you were in control in all the situations, Father. When they were strong, you were there with them. Even when things were not going the right way, Lord, you were with them. You wanted them to do what is right, God. Father, you are interested in all of us. In our strength, you are there with us. When we struggle, you are there with us. When there is storm, you are there with us, because you care for us and you want us, Lord, to do what is right. Lord, thank you for all the wisdom, God, that you impart to us through your scriptures. அப்போ உம்முடைய வசனங்களுக்காக நன்றி. அந்த வசனங்களை நாங்கள் படித்து அதன்படி நடக்கும் பொழுது நாங்கள் ஞானத்தில் வளர்பவர்களாக இருப்போம். அப்பா, உம்முடைய வசனத்தை கேட்பதனால் மாத்திரம் பிரயோஜனம் கிடையாது. அதன்படி நாங்கள் நடப்பவர்களாக இருக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் உமக்காக உபயோகிக்க முடியும். இந்த வேலையை தந்ததற்காக நன்றி. வணக்கம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.